ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 4 ராகு, விதி எண் 5 புதன். நல்ல பேச்சு திறமை, கடவுள் பக்தி, உதவி செய்யக்கூடிய குணம், நேர்மை, நாணயம், கவர்ச்சியான நடை, உடை, பாவனை எல்லாம் இருக்கும். எந்த காரியமும் சீக்கிரமா நடக்கலைன்னு திட்டிருவாரு. தொழில அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாரு. இவருடைய மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்யும். பேச்சு அதிகாரமா இருந்தாலும் மனசு வந்து இளகுன மனசு. இன்பமான விஷயத்துல அதிகமான ஆர்வம் உள்ளவரு. வயசான காலத்துல ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். எல்லோர்ட்டையும் சீக்கிரம் பழகிருவாரு. எல்லோருடைய ரகசியத்தையும் கறந்துருவாரு. அதிகாரம் செய்வதனால இவர் கர்வம் பிடித்தவர்னு சில பேர் பேசுவாங்க. பெரிய திட்டங்கள்ல மாட்டிக்கிட்டு நஷ்டத்தையும் சந்திப்பாரு. யாருக்கு இவர் உதவி செஞ்சாலும் நன்றி இருக்காது. எல்லா பழக்கமும் பழகினாலும் பின்னால விட்டுருவாரு. இவருடைய ரகசியத்தை யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. பணம் இருந்தா உடனே செலவு செய்தவா, இல்லைன்னா வீட்டுல உள்ளவ போய் திட்டி தீர்த்துருவாரு. எல்லாம் தெரிஞ்ச போல பேசுவாரு. உஷ்ண கோளாறு, சுகரு, மலச்சிக்கல், மனக்கோளாறு, வாதம், பித்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உப்பு சர்க்கரையை குறைக்கணும். இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.